2000 பேப்பர் டெஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தேன் பார்ட் 2. ஸோ அதில் வந்து எங்களுக்கு டெஸ்ட் 9, 10 அடுத்தது 11 கொஷனை பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் போதாமல் இருந்ததுனால டெஸ்ட் 12 நாங்கள் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் வந்து டெஸ்ட் 11 வந்து நாங்கள் செஞ்சு பார்ப்போம், ரைட்? ஸோ அநேகமாக இந்த டெஸ்ட் 11 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது அதிகமாக நான் பார்த்துருக்கேன், ரைட்? அப்போ இந்த சொற்களை கொஞ்சம் இந்த பேராகிராஃபில் ஃபில் பண்ண போகல சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். அப்போ இதில் வந்து ப்ரெபசிஷன்ஸ், அடுத்தது நவுன்ஸ், வேர்ப்ஸ், இப்படியான விஷயங்களை நாங்கள் போடக்கூடிய சிச்சுவேஷன் வரும். ஸோ இப்போ வந்து ரீட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபில் பண்ண வேண்டிய இந்த வேர்ட்ஸ், எங்களுக்கு பாக்ஸில் தந்திருக்கிற இந்த வேர்ட்ஸ் வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ரைட்? அதை ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்கிறாங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த வேர்ட்ஸ் கிவன் வித் இன் த பாக்ஸ். தேர் ஆர் 3 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ். அப்போ 3 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் இருக்குது எங்களை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ இது வந்து ஒரு 7 மார்க் கொஷின். கட்டாயம் நாங்கள் இதில் ஃபுல் மார்க் எடுக்கணும். ஸோ இப்போ பார்ப்போம் ஆன்சர்ஸை. ஆல்சோ, ஆல்சோன்னு சொல்றது என்ன? இந்த விஷயமும் அப்படின்னு சொல்றது, இதுவும் அப்படின்னு சொல்றதுதான் ஆல்சோ, ரைட்? ஸோ டூன்னு சொல்றது இக்கு அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் எங்களுக்கு தெரியும். எண்டுன்னு சொல்றது மற்றும்ங்கிற கன்ஜங்ஷன். நியூமரஸ்ன்னு சொன்னா லைக் ஒரு ஒரு எண்ணிக்கையான அப்படின்னு சொல்லும் தானே, அதை நாங்க நியூமரஸ், சில அப்படின்னு சொல்லி நியூமரஸ் சொல்லலாம். ஆஃப்டர்ன்னு சொல்றது பிறகு. ஆஃப்ன்னு சொல்றது ஒரு விஷயத்தினுடைய அப்படின்னு சொல்றது. ஃபோன்னு சொல்றது இக்கு அப்படிங்கிறது. அடுத்தது ஹேவ்ன்னு சொல்றது எங்களுக்கு ஆக்சிலரி வேர்பாகவும் வரலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு வேர்பாகவும் வரலாம். ஐ ஹாவ் அ பென் அப்படிலாம் சொல்லுவோம் தானே, அந்த மாதிரியான ஒரு வேர்பாகவும் வரலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட்ன்னு சொல்றது முதலாவது எங்களுக்கு தெரியும், மணி தெரியும், ஃபேஷன் தெரியும். டூன்னு சொல்றது செய் அப்படிங்கிற வேர்பாகவும் வரலாம், சம்டைம்ஸ் ஆக்சிலரி வேர்ப் சிம்பிள் ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ற டூவாகவும் வரலாம். அடுத்தது க்ளோத்ஸ்ன்னு சொன்னா உடைகள்னு தெரியும். கம், செஞ்சுரி, இதெல்லாம் தெரியும். அடுத்தது ஹூன்னு சொன்னா யாரு அப்படின்னு சொல்ற கொஷனாகவும் வரும். அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ரைட் ஒரு கன்ஜங்ஷனாகவும் ஒரு கொரலேட்டிவ் கன்ஜங்ஷனாகவும் ஹூ வந்து வரலாம், ரைட்? அடுத்தது நாட், நாட்னு சொன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள், சரி தானே? அப்ப வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ஈஸியா தான் இருக்குது, ரைட்? இப்ப பார்ப்போம். இப்ப ஆன்சர்ஸை பார்ப்போம், ரைட்? ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஸோ அந்த ஹூ வந்து ஆக்சுவலி அது ஒரு கன்ஜங்ஷன் இல்லை, இது ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன், சரியா? ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். த்ரூ அவுட் ஹிஸ்டரி, வரலாறு, வரலாற்று நெடுகிலும், த்ரூ அவுட் ஹிஸ்டரி people have worn clothing of one description or another. அப்ப வரலாறு நெடுகிலும் மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? ஒவ்வொரு ஒவ்வொரு தேவைக்குரிய ஆடைகளை அணிந்து வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த வெதர், அப்ப வெதர்ல இருந்து, காலநிலையிலிருந்து பாதுகாப்புக்கான ஒரு காரணத்தை தவிர தவிர அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த வெதர், இங்கால ஒரு blank இருக்கி, were also often used. இதுக்காகவும் இது அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல எங்களுக்கு எதை பத்தி பேசுறாங்க? என்ன விஷயத்தை பத்தி பேசுறாங்க? மக்கள் எதை வந்து வியர் பண்ணினு சொல்றாங்க? க்ளோத்ஸ். அப்ப அதே சென்டென்ஸ்ல, அடுத்த சென்டென்ஸ்ல இந்த விஷயத்துக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி வருது. அப்படிங்கிற பி வேர்ப் இருக்கி, அது வந்து ஒரு ப்ளூரலுக்கு பாஸ்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பி வேர்ப். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு பாருங்க, க்ளோதிங், உடைகளை பத்தி பேசுறாங்க. அப்ப வெதர்ல இருந்து பாதுகாப்பு எடுத்துக்கொள்ற ஒரு காரணத்தை தவிர, அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் த வெதர், were also often used. இவற்றுக்காகவும் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது? க்ளோத்ஸ். அப்ப பாருங்க,
ரைட். சோ இந்த இடத்துல clothes. அடுத்தது were also often used. Clothes were often also used. உடைகள் இவற்றுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கால show the wearer status. அந்த உடையை அணிந்து கொள்பவரினுடைய ஸ்டேட்டஸ், அவருடைய சோசியல் ஸ்டேட்டஸ், அவர் அந்தஸ்து என்னன்னு சொல்லி காட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி வரும் தானே. அப்போ ஒரு விஷயத்தை நாங்க ஒரு ரீசன் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ண போகக்குள்ள என்ன இதை யூஸ் பண்ணுவோம்? ப்ரெபோசிஷன் to were also often used to show the wearer's status. அப்ப அவர் அந்த வியரர்ஸ்னா அந்த ட்ரெஸ் அணிந்து கொள்பவர் அவருடைய ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காகவும் அந்தஸ்தை காட்டுறதுக்காகவும். இங்கால இன்னொரு விஷயம் தந்திரிக்கா, ஸ்டேட்டஸ் மாதிரி வெல்த்ன்னு சொல்றது செல்வம். அப்ப ஸ்டேட்டஸையும் வெல்த்தையும் காட்டுவதற்காக சொல்லி ரெண்டையும் சேர்த்து சொல்லணும்னு சொன்னா என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம்? ரைட். ஓகே, இதுவரை ஃபில் பண்ணினது கிளியரா எல்லாருக்கும்? சானா, தவிஷ் எல்லாருக்கும் கிளியரா? அம்னா ஓகேண்டா நெக்ஸ்ட் பிளாங்க்கு போவோம். கிளியரா? ஓ சரி, கிளாஸ்ல இருக்கீங்க. ஸோ அடுத்த பிளாங்க்கு போறேன்னு சொன்னா எல்லாரும் கிளியரான்னு சொல்லுங்க. சரியா தவிஷ்? ஓகேவா க்ளோத்ஸ் டு என் போட்டது? ஓகே ரைட். ஸோ பாருங்க, அடுத்த சென்டென்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எங்களுக்கு 3 வேர்ட்ஸ் அவுட். ஓவர் த இயர்ஸ். அப்ப ஓவர் த இயர்ஸ் என்ன? வருடங்களாக, சில வருடங்களாக. ஓவர் த இயர்ஸ். ஃபேஷன்ஸ் இன் க்ளோத்திங் ஹேவ். ட்ரெஸ் அணியறதுல இருக்கிற ஃபேஷன்ஸ். அப்ப ஹேவ். அப்ப இங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. க்ளோதிங் ஹேவ்னு வந்துட்டு இங்கால அண்ட் ஒரு கன்ஜங்ஷனை போட்டுட்டு கான் அப்படிங்கிற ஒரு வேர்ப்ட எத்தனாவது வேர்ஷன் இது? கோட எத்தனாவது வேர்ஷன்? கான் வேர்ஷன் 3. அப்ப நல்ல கவனிங்க, ஹேவோட வேர்ஷன் 3 வந்து வாரது என்ன டென்ஸ்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அப்ப எண்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷனை போட்டுட்டு இங்க ஒரு வேர்ப் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, இந்த எண்டுக்கு முன்னால இன்னொரு வேர்ப் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஃபேஷன்ஸ் இன் க்ளோத்திங் ஹேவ் அண்ட் கான். சென்றிருக்கிறது. இங்க அல்ல, இன்னொன்று போட்ட எது போட்டா சரியா வரும்? வந்து சென்றிருக்கின்றது. அப்போ வேர்ஷன் 3 வேர்ப் ஒன்று தேடுங்க. கம் அப்படிங்கிறது கம்ட வேர்ஷன் 3யா இல்லையா? 3 தானே. கம், கேம், அகெயின் கம். ரைட். அப்ப எங்களுக்கு சரியா வருது. அப்போ இந்த இடத்துல பொருத்தமானது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப க்ளோத்திங்ல ஃபேஷன்ஸ் வந்து சென்றிருக்கின்றதாம். ஃபேஷன்ஸ் இன் க்ளோதிங் ஹேவ் கம் அண்ட் கோன். இப்ப இந்த ஃபேஷன்ஸுக்கு முன்னால நாங்க சில அப்படிங்கிற வேர்ட்ஸை போடலுமா? போட்டா சரியா வருமா? ஒரு எண்ணிக்கையான அப்படின்னு சொல்லி போடுறது சரியா வரும் தானே. அப்ப இதுக்கு நாங்க என்ன பார்த்தோம்? நியூமரஸ். ரைட். அப்ப ட்ரெஸ் அணியறதுல இருக்கின்ற, க்ளோதிங்ல இருக்கின்ற ஃபேஷன்ஸ் வந்து, ஒரு சில ஃபேஷன்ஸ் வந்து, ஒரு எண்ணிக்கையான ஃபேஷன்ஸ் வந்து சென்றிருக்கின்றன. நியூமரஸ் ஃபேஷன்ஸ் இன் க்ளோதிங் ஹேவ் கம் அண்ட் கோன். வைல். அப்ப இங்க ஒரு வைல் ஒன்று போட்டியா? இப்ப என்ன அர்த்தம்? அதே வேளை. அப்ப அதே வேளை இது வந்தா ஏதோ இன்னொரு விஷயத்த வந்து அவட ஆட் பண்ண போறாங்க. என்னன்னு சொல்லி இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. ஓவர் த இயர்ஸ், வருஷ காலமாக ஒரு சில ஃபேஷன்ஸ் வந்து சென்றிருக்கின்றது. அதே வேளை
இப்ப வந்துட்டு டக்குன்னு போறது ஒரு விஷயம் சொன்னா இதுக்கு ஆப்போசிட் ஆனது என்ன? அதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு கண்ட்ராஸ்டான ஒரு விஷயம் வரப்போகுது. ஒரு சிலது வந்த உடனே பெய்த்து, இன்னும் சிலது என்ன மிச்ச காலமா இருந்திருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அண்ட் கான் வைல் சம் இங்கால தோஸ். அப்ப இந்த இடத்துல என்னன்னு வரலாம்? சம் ஆஃப் தோஸ். அப்ப அப்படி வந்து சென்றிருக்கின்ற அந்த ஃபேஷன்ஸ்ல அவற்றில் சில அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு என்ன? சம் ஆஃப் தோஸ். சம் ஆஃப் தோஸ் ஹாவ் பீன் பாப்புலர். ஹாவ் பீன் பாப்புலர்னு சொன்னா என்ன? அவற்றில் சில பிரபல்யமாக இருந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரபல்யமாக இருந்திருக்கின்றது. இங்கால ரிலேட்டிவ்லி ஷார்ட் பீரியட்ஸ். அப்ப ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு பிரபல்யமாக இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றதுக்கு இக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க என்ன ப்ரொபோசிஷன் போடுவோம்? for. ரைட். இப்ப இந்த சென்டென்ஸை சேர்த்து ஃபுல்லா வாசி பாருங்க. ஓவர் த இயர்ஸ் நியூமரஸ் ஃபேஷன்ஸ் இன் க்ளோதிங் ஹேவ் கம் அண்ட் கோன். வருஷ காலங்களாக ட்ரெஸ் போடுறதுல ஒரு சில எண்ணிக்கையான ஃபேஷன்ஸ் வந்து சென்றிருக்கின்றன. while அதே வேளை some of those அவற்றுள் சில some of those have been popular பிரபல்யமாக இருந்திருக்கின்றன for relatively short periods குறுகிய காலகட்டத்திற்கு. சரியா? இவ்வளவும் ஃபில் பண்ணி நல்லா இருக்கு. கிளியரா 7 வரைக்கும் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். சோ இப்போ எங்களுக்கு அடுத்த பிளாங்க்ஸை பார்ப்போம். மீன் வயல் சொல்றதும் என்ன? அதே வேலை இந்த மாதிரியான ஒரு சொல் தான். there's no big difference, right? மீன் வயல் அப்ப ஒரு சில ஃபேஷன்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்குது? ஷார்ட் பீரியட்ஸுக்கு பாப்புலரா இருந்திருக்கு. மீன் வயல் அதர்ஸ் இங்கால லாஸ்ட் லாங்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னா நிலைச்சி நீடிக்கிறது தான் லாஸ்ட் லாங் ஆகிறேன்னு சொல்றேன். சோ மீன் வயல் அதர்ஸ், மீன் வயல் மற்றையவை. அப்ப அதர்ஸ் என்று சொல்றது மற்றையவைங்கிறது இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட். லாஸ்டட் லாஸ்டட் சொல்றது இங்க இருக்கிற வேர்ப், அதாவது நீடிச்சிருக்கி அப்படின்னு சொல்றதுதான் லாஸ்டட். அப்ப சப்ஜெக்டும் வந்துட்டு வேர்பும் வந்துட்டு இங்க என்ன மிஸ் ஆகுது? ஆக்சிலரி வேர்ப் மிஸ் ஆகுது. அப்ப இங்க மேல இருக்கிற சென்டென்சஸ் எல்லாம் என்ன டென்ஸ்ல பேசிட்டு போறாங்க? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாருங்க, ஹேவ். அப்ப இங்க மிஸ் ஆகிற ஆக்சிலரி வேர்ப் என்ன? have. So meanwhile others have lasted longer. அப்ப அந்த அப்படி வந்து சென்ற ஃபேஷன்ஸ்ல ஒரு சிலது குறுகிய காலத்திற்கு பாப்புலரா இருந்திருக்கு. மீன்வைல் அதே வேளை மற்றையவை have lasted longer. others have lasted longer. மற்றையவை நிலைச்சி இருந்திருக்கின்றது. இவ்வளவுதான் விஷயம். ரைட். இப்ப பாப்போம். until சொல்றது ஒரு ஒரு காலகட்டத்தின் வரை அப்படின்னு நாங்க சொல்றோம் until. அப்ப until வந்துட்டு இங்கால half of the 20th வந்துருக்கு. அப்ப 20ஆம் சொல்லி நாங்க என்னது சொல்றோம்? 20th 21st சொல்லி போட்டுட்டு பின்னால போடக்கூடிய இங்க மிக பொருத்தமான ஒரு வேர்டு என்ன? வாட்ஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட்? 20th. என்ன நாங்க இப்ப இருக்கிறது என்ன? 21st century. செஞ்சுரின்னு சொல்றது என்ன? ஒரு நூற்றாண்டு. அப்ப இந்த இடத்துல 20th பதில் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்குது அது செஞ்சுரி தான் வரப்போகுதுன்னு சொல்லி. அப்ப அதை லேசா தூக்கி போடுவோம். ரைட், செஞ்சுரி. அப்ப அன்டில் த half of the 20th century 20ஆம் நூற்றாண்டின் பாதியின் வரை. 20ஆம் நூற்றாண்டுல எத்தனை பாதி இருக்கும்? ஒரு 100 years எடுத்தீங்கன்னு சொன்னா எத்தனை ஹாஃப் இருக்கும்? how many halves are there in a century? எத்தனை ஹாஃப் இருக்கும்? எத்தனை பாதி இருக்கும்? 100 வருஷம் தான் செஞ்சுரின்னு சொன்னா எத்தனை ஹாஃப் இருக்கும் 100ல? 100ல 2 ஹாஃப் இருக்கும்.
அப்ப 2 ஹாஃப்ல ஏதோ ஒரு ஹாஃப குறிக்கிறதுக்குரிய வேர்ட் இங்க எதிரிக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் வரலாம் இல்லாட்டி செகண்ட் வரலாம். இங்க எதிரிக்கு first until the first half of the 20th century. 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியின் வரை, until the first half of the 20th century, the ability to follow. அப்ப 20ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பாதியின் வரை தி எபிலிட்டின்னு சொன்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்குரிய இயலுமை. அப்ப டு ஃபாலோ, இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்குரிய இயலுமை அப்படின்னு சொல்லி வரப்போகுது. எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம்? மக்கள் எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க? இங்க இருக்கிற வேர்ட்ஸ்ல எதை ஃபாலோ பண்ணலாம்? ஃபேஷனை ஃபாலோ பண்ணலாம். எஸ். இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால ஸ்லிம்மான ட்ரெஸ் போடுவாங்க. அதை ட்ரெண்ட் ஃபேஷன் என்று சொன்னாங்க. இப்ப என்ன ஃபேஷன் என்று சொல்லி போடுறாங்க? வாட்ஸ் த கரண்ட் ஃபேஷன் இன் க்ளோதிங்? என்ன? சோசியல் மீடியாலாம் பார்த்துப்பீங்க. என்ன போடுறாங்க இப்ப பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? பேகி அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ட்ரெஸ் போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? பேகி ஜீன்ஸ், பேகி டிஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் மக்கள் ஃபேஷனை ஃபாலோ பண்றது. ஸோ until the first half of the 20th century, the ability to follow fashion was limited. பாருங்க, 20ஆம் நூற்றாண்டுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஃபேஷனை ஃபாலோ பண்றதுக்குரிய அந்த எபிலிட்டி, இயலுமை வந்து வாஸ் லிமிட்டட், வரையறுக்கப்பட்டிருந்தது. டு தோஸ், யாருக்கு வரையறுக்கப்பட்டிருந்தது? டு தோஸ் ஹேட் த மணி. அப்ப யாரெல்லாம் மணியை கொண்டிருந்தாங்களோ அவங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த இடத்துல நாங்க போட வேண்டிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யாரு? யாரெல்லாம்னு சொல்றதுக்கு என்ன செய்யலாம்? Who had the money. Yes, was limited to those who had the money. Right, who had the money. To, who had the money to, இங்கால to இவடத்தை பாருங்க, ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வரும். டு டூ சோ. சரியானே? டூ சோன்னு சொல்லி எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்ப மேல சொன்ன விஷயத்தை செய்யறதுக்கு அப்படின்னு நாங்க சொல்ல போகல இந்த டூ சோ அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். இப்ப நல்லா இந்த சென்டென்ஸை கவனிங்க. until the first half of the 20th century, the ability to follow fashion was limited. அப்ப ஃபேஷனை ஃபாலோ பண்ற அப்படிங்கிற ஒரு செயல் இங்க குறிப்பிடப்படுதா இல்லையா? ஃபேஷனை ஃபாலோ பண்றதான் இங்க இருக்கிற அந்த விஷயம். இந்த விஷயம் வரையறுக்கப்பட்டிருந்துச்சு, வாஸ் லிமிட்டட். யாருக்கெல்லாம் வரையறுக்கப்பட்டிருந்துச்சு? இந்த ஃபேஷனை ஃபாலோ பண்றதுக்குரிய காசு இருந்தவங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருந்துச்சு. அதுதான் who had the money to do so. இந்த do so என்னன்னு சொன்னா ஃபேஷனை ஃபாலோ பண்றதுதான் இந்த do so. இவ்வாறு செய்வதற்கு மணியை கொண்டிருந்தவர்களுக்கு வரையறுக்கப்பட்டிருந்தது. ரைட், இதான் அந்த விஷயம். சோ இவ்வளவு வரைக்கும் கிளியரா? ஓகே, ரைட். ஸோ ஃபேஷனும் போயிட்டு அடுத்தது அப்ப பாருங்க, பேலன்ஸ் எங்களுக்கு ஒரே ஒரு பிளாங்க் தான் இருக்குது. ஸோ செஞ்சுரி எல்லாம் போயிட்டு 3 வேர்ட்ஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரைக்கணும். 1 2 3 4. அப்போ 4 வேர்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு வேர்ட் எங்களுக்கு பிளாங்க்கு வரப்போது. 3 வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஃபாலோவிங் ஃபேஷன்ஸ், இந்த ஃபேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவது only demand money, மணியை மட்டும் டிமாண்ட் வந்துட்டு, பட் ஆல்சோ require large amounts of leisure time. மணியை மட்டும் ரிக்வயர் பண்ணாம அதுக்கு வேற இன்னும் தேவைப்பட்டுச்சு, நிறைய லெஷர் டைம், அதாவது பொழுதுபோக்கு நேரங்களையும் நிறைய டிமாண்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல மணியை மட்டும் டிமாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல போகல என்ன போடலாம்? இல்லங்கிற மீனிங்ல என்ன வேர்ட் இருக்கு? நாட்.
Following fashions not only demand money but also require large amounts of leisure time. ஃபேஷனை வந்து ஃபாலோ பண்றது மணியை மட்டும் டிமாண்ட் பண்ணாது, என்னையும் வேணும், எங்களுக்கு நிறைய பொழுதுபோக்குக்கு செலவழிக்கிற ஃப்ரீ டைமும் வேணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த விஷயம். சரியா? அப்ப எங்களுக்கு ஆஃப்டர் ஆல்சோ மணி அப்படிங்கிற 3 வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கும் இந்த கொஸ்டின்ல. இந்த கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா? ரைட். ஸோ எவ்வளோ ஈஸியா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமோ அவ்வளோ பண்ணிக்கணும். ரைட். ரைட். ஸோ அப்போ எங்களுக்கு என்ன, டெஸ்ட் வந்து 10 வந்து செஞ்சிட்டோம், 11 செஞ்சிட்டோம், 12 பார்த்துட்டோம். ரைட். இப்போ டெஸ்ட் நம்பர் 13. இப்படியான ஒரு கொஷின் உங்களுக்கும் வர சான்ஸ் இருக்குது. சில வருஷங்கள்ல சில வருஷ பேப்பர்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். இப்படி ஒரு டிக்ஷனரி பேஜ் ஒன்றை போட்டுட்டு அதுல இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. ரைட். ஸோ இந்த பேஜ்ல இருந்து நாங்க ஒரு சில மீனிங்ஸை தேடி எழுதுற மாதிரி இருக்கும். அதே போல அவங்க சொல்ற டிஸ்கிரிப்ஷனுக்கு மெச் ஆகிற மாதிரியான ஒரு சில வேர்ட்ஸை நாங்க போடக்கூடிய மாதிரியான கேள்விகள் இந்த இதுல வரும். ரைட். இப்ப பாருங்க, எஸ்பிஐ அப்படிங்கிற அந்த வேர்ட் ஆர்டர்ல, அந்த லிஸ்ட்ல இந்த வேர்ட்ஸ் வந்து டிக்ஷனரி பேஜ் ஒன்று தந்தியா. ஸ்பிக், ஸ்பைஸ், பிக், ஸ்பைசி, ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்க இருக்குது. இப்ப பார்ப்போம். Find a word or phrase for each of the following descriptions. அப்ப கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு பொருத்தமான ஒரு வேர்ட் அல்லது ஃப்ரைஸ்ன்னு சொல்றது என்ன, PHRASE அப்படின்றது ஒரு சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தான் என்ன, ஒரு ஃப்ரைஸ். ஸோ ஃபைண்ட் அ வேர்ட் ஆஃப் ஃப்ரைஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு தந்திக்கலாம். முதலாவது விஷயத்தை பாருங்க. A phrase similar in meaning to neat and clean. Neat and clean அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீன் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் அல்லது வேர்டை தாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப இதுல தேடி பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. ரைட். இதுல நீட் அண்ட் கிளீன் என்று சொல்றது ஒரு வேர்டா ஃப்ரேஸா? நீட் அண்ட் கிளீன் சொல்றது தான் அவங்க தந்திருக்கிற டிஸ்கிரிப்ஷன். நீட் அண்ட் கிளீன்ங்கிறது ஒரு வேர்டா வரிக்கி, ஒரு சிங்கிள் வேர்டா வரிக்கு இல்லையே, 2 வேர்ட்ஸ் இருக்குதானே. அப்போ ஆப்வியஸ்லி அதுக்குரிய வேர்டும் எங்களுக்கு ஒரு ஃப்ரேஸா தான் இருக்க போகுது. அப்ப பாருங்க, இந்த ஸ்பிக் அப்படிங்கிற இந்த வேர்டை பாருங்க. இந்த லிஸ்ட்ல ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் இப்படிங்கிற இந்த ஃப்ரேஸுக்கான மீனிங் என்னன்னு சொன்னா, ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த கே இல்லாம நாங்க இதை எழுதலாம், SPIC அண்ட் ஸ்பேன் எழுதலாம். Not usually before now, neat and clean. Their house is always spick and span. அவங்களோட வீடு எப்பயுமே நீட்டாவும் கிளீனாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றது நாங்க என்னன்னு சொல்லலாம், their house is always spick and span அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீட் அண்ட் கிளீன் அப்படிங்கிறதுக்கு பொருந்துற ஃப்ரேஸ் என்ன, ஸ்பிக் அண்ட் ஸ்பேன். பாருங்க, அப்ப நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம்? அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து அதுல தந்திருக்காங்க. நீட் அண்ட் கிளீன் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தந்துட்டு த ஹவுஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, அவங்களோட வீடு எப்பவும் நீட்டாவும் கிளீனாவும் இருக்கும். அப்ப நீட் அண்ட் கிளீன் சொல்றது நாங்க ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லலாம். ரைட். அடுத்தது, a metal point set into the sole of a running shoe. அப்ப ரன்னிங் ஷூன்னு சொல்றது நாங்க ரன்னிங்க்கு யூஸ் பண்ற அந்த ஷூ, அந்த ஷூட சோல். அப்ப அதாவது அந்த கூரா இருக்கும் தானே அந்த ஷூட, இதுல அந்த ஒரு ஷார்ப்பான பாயிண்ட்ஸாக இருக்கும், மெட்டல் பாயிண்ட் ஒரு முனை. அப்ப அங்க அந்த ஷூல இருக்கிற மெட்டல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கணும். இப்ப இதுக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஃபுட்பாலர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ற ஷூ, ஸ்பைக் ஷூ அப்படின்னு சொல்லும். ஸ்பைக்னு சொன்னா இந்த முள்ளு மாதிரி இருக்கும், அப்ப அவங்க ஈஸியா ரன் பண்றதுக்கு அதைத்தான் ஸ்பைக் அப்படின்னு சொல்றேன். இப்ப பாருங்க, wood, okay, a metal point இந்த இருக்கு.
a metal point attached to the sole of a sport shoe. இதுதான் என்ன ஸ்பைக் அப்படின்னு நாங்க சொல்றோம். ரைட், அடுத்தது a creature that feeds on insects. இது நாங்க மீனிங் பார்க்கணுமா டிக்ஷனரியில? இன்செக்ட வந்து சாப்பிட்டு வாழ்ற உயிரினம் எது? டிக்ஷனரி பார்க்கவே தேவையில்ல, எங்களுக்கு தெரியும். எது வந்து பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும்? ஸ்பைடர். ஸோ இதுக்கு நாங்க மீனிங் பார்க்கவே தேவையில்ல. ரைட், அடுத்தது an outdoor tap. அவுட்டோர்னு சொன்னா வெளியில காணப்படுற, டெப்னு சொல்றது என்ன, தண்ணி வார டெப். சரியானே? ஸோ அதுக்கு நாங்க சொல்லலாம் வந்து spigot. Right? Spigot. A device in a tap. Faucet that controls the flow of a liquid from a container. அப்ப ஒரு டேப் அப்படிங்கிறதா என்ன? spigot. So, right. அடுத்தது complete the sentence selecting a word from the dictionary page. டிக்ஷனரி பேஜ்ல இருந்து ஒரு வேர்டை போட்டு இதை வந்து ஃபில் பண்ணலாம். அப்ப ஸ்ரீலங்கன் ஃபுட் இஸ் வெரி இன் வந்துட்டு இலங்கையின் உணவுகள் மிகவும் இங்கால இருக்கிறது அப்படின்றீங்க. இலங்கையின் உணவுகள் எப்படி இருக்கும்? இங்க ஃபுட்டை பத்தி, ஃபுட்ற ஃபிளேவரை பத்தி பேசுற ஒரு வேர்டு என்ன? ஸ்பைசி. ரைட், ஸ்ரீலங்கன் ஃபுட் இஸ் ஸ்பைசி. அப்ப இந்த இடத்துல இது என்ன? இது ஒரு எஜெக்டிவ். அப்ப ஸ்பைஸ் என்று சொல்றது ஒரு நவுன், சரிதானே? ஸ்பைஸ் என்று சொல்றது எங்களுக்கு அந்த நாங்க சாப்பாட்டுல போடுவோம் அந்த பவுடர்ஸ், என்ன மாதிரியான ஸ்பைசஸ் இருக்கு? இப்ப நாங்க சில்லி பவுடர் போடுவோம், அதுவும் ஒரு ஸ்பைஸ். அப்படி எக்கச்சக்கமான ஸ்பைஸ் இருக்கு, அது ஒரு பேர் சொல், ஸ்பைஸ் என்று சொல்றது. ஆனா இந்த இடத்துல எங்களுக்கு என்ன வந்து மிகவும் ஸ்பைஸா இருக்கும்னு சொல்றாங்க? ஸ்ரீலங்கன் ஃபுட். ஸ்ரீலங்கன் ஃபுட்னு சொல்றது ஒரு நவுன். நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட்ஸ் எதுவாக இருக்கும்? நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட்ஸ் என்ன? எஜெக்டிவ்ஸ். அப்ப ஸ்பைசி சொல்றதுதான் ஒரு எஜெக்டிவ். ஸ்ரீலங்கன் ஃபுட் இஸ் வெரி ஸ்பைசி, ரைட்? Because the cooks add many things to flavor them, right? Spicy. So in the dictionary question எல்லாரும் clear-ஆ? Yes, sir. Okay, well done. அடுத்தது கொஷன் டெஸ்ட் நம்பர் 13 முடிஞ்சு 14. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, டுமாரோஸ் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு இந்த பார் ஷார்ட்டை வந்து தனியாக கிளாஸஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். டுமாரோ கிளாஸ்ல உங்களுக்கு 2016, அடுத்தது 17, 18 இந்த இயர் பேப்பர், இந்த 3 பேப்பரையும் பார் ஷார்ட்டை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எழுதி பார்ப்போம். சரியா? ஸோ டுமாரோஸ் கிளாஸ் கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா பார் ஷார்ட்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதான். இது வந்து ஒரு 10 மார்க்ஸ் கொஷின், கட்டாயம் நாளைக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகும். ரைட்? ஸோ டுமாரோ நான் இந்த கொஷினை உங்களுக்கு எப்படி ரைட் பண்றது, இதுல இருக்கிற ட்ரிக்ஸ் என்ன, எப்படி ஈஸியா எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடு ஒன்று நான் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட்? ஓகே, இப்போ அது வரைக்கும் நாங்கள் கொஷின் நம்பர் 15 வந்து பார்ப்போம். ஸோ 15 வந்து ஒரு as யூஸ்வல் உங்களுக்கு தெரியும், அதில் இருக்கிற லாஸ்ட் கொஷின் ஒரு பெரிய பேராகிராஃப் ஒன்று தந்துட்டு அதுல இருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிப்பாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, இந்த கொஷின் நீங்க கட்டாயம் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணிட்டே செய்யுங்க. சரிதானே? பிகாஸ் வி மைட் மிஸ் சம் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் when we read the questions, right? So இப்போ இதை ரீட் பண்ணி பார்ப்போம். penguins are one of the world's most interesting birds. penguins வந்து வேர்ல்ட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான பேர்ட்ஸ்ல உண்டு. சரிதானே? they waddle when they walk. அப்ப பாருங்க, வெடல், தே வெடல் வென் தே வோக் அப்படின்னு சொன்னா அவை நடக்கும் போது வெடல் அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு ஆடி நடக்கிறது தான் வெடல் அப்படின்னு சொல்றது. அப்ப அவை நடக்கும் போது அசைந்து அசைந்து நடக்கின்றன. தே ஹாவ் ஃபிளிப்பர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் விங்ஸ். அப்ப அவங்களுக்கு பெங்குயின்ஸுக்கு சிறகுகளுக்கு பதிலாக என்ன இருக்கு? ஃபிளிப்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கை மாதிரி இருக்கும், தெரியுதா? நீங்க பார்த்துப்பீங்க. அதை தான் நாங்க ஃபிளிப்பர்ஸ் சொல்றோம். அப்ப இறகுகளுக்கு பதிலாக அவங்களுக்கு ஃபிளிப்பர்ஸ் ஒரு அமைப்பு இருக்கு. The bones in a penguin's flippers are heavier and more solid than those in the wings of a flying bird. அப்ப பாருங்க, எங்களுக்கு போல்டுல வர லெட்டர்ஸ
வேர்ட்ஸை வந்து பின்னால கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. அப்ப நாங்க ரீட் பண்ணிட்டு போகலையே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனா ஈஸியா இருக்கு. பாருங்க, the bones in a penguin's flippers are heavier. பெங்குயின்ஸ் அந்த ஃபிளிப்பர்ஸ்ங்கிற அமைப்புல இருக்கிற போன்ஸ் வந்து ஹெவியர் பாரமாக இருக்கின்றன, அண்ட் மோர் சாலிட் அதோட மிச்சம் திண்மத்தன்மையாகவும் இருக்குது. எதை விட? தேன் பின்னால வர விஷயத்தை விட இவங்க வந்து ஹெவியா இருக்காங்களாம். யாரு? those in the wings of a flying bird. flying birds-னுடைய பறக்கின்ற பறவைகளினுடைய விங்ஸ்ல இருக்கிற போன்ஸை விட, அவற்றை விட பெங்குயின்ஸ் ஃபிளிப்பர்ஸ்ல இருக்கிற போன்ஸ் பாரமாக இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல தோஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிற என்னத்தை? ஃப்ளையிங் பேர்ட், பறக்கின்ற பறவைகளினுடைய இறகுகள்ல காணப்படுற போன்ஸ், எலும்புகளை விட. அப்ப இந்த தோஸ்ன்னு சொல்றது என்ன? போன்ஸ் ஆஃப் அ போன்ஸ் இன் த விங்ஸ் ஆஃப் அ ஃப்ளையிங் பேர்ட் தான் என்ன? அந்த அவை என்று சொல்லி தோஸ் என்று சந்திரிக்கிற இந்த வேர்ட். சரியா? அப்ப வாசிட்டு போகல எங்களுக்கு விலங்கன். ரைட். This helps the penguin fly through the water. அப்ப இந்த வாட்டருக்குள்ளால அவர் வந்து அந்த பெங்குயின் வந்து ஃப்ளைன்னு சொல்லி இங்க தந்திரிக்காக வாட்டருக்குள்ளால அவர் நீந்தி போறதுக்கு, தண்ணியில நீந்தித்தானே போகலாம், அதை இந்த இடத்துல ஃப்ளைன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க சும்மா. ரைட். திஸ் ஹெல்ப்ஸ் த பெங்குயின் ஃப்ளை த்ரூ த வாட்டர். தண்ணியில அவர் நீந்தி போறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. The penguin's black back and white front has an important function too. அப்ப இந்த பெங்குயின் பின்னால பிளாக் ஆகவும் முன்பகுதி வந்து ஒயிட் ஆகவும் இருக்கும். இதுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இருக்குது. என்ன? கெமோஃப்ளாஜ். கெமோஃப்ளாஜ் என்று சொல்றது என்ன? அந்த ஓனான் எல்லாம் வந்து பாத்திருக்கீங்கயானே, அந்த அது இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி எனிமீஸுக்கு தெரியாம மாதிரி கலரை மாத்தும், அந்த நேச்சரோட பிளெண்ட் ஆகும், இயற்கை மாதிரியே கலந்திருக்கும். அதைத்தான் கெமோஃப்ளாஜ், போலி தோற்றமோ நம்ம ஒன்று சொல்ற தமிழ்ல, சரிதானே? அதுதான் என்ன? கெமோஃப்ளாஜ். அப்ப முன்னுக்கு வெள்ளையாவும் பின்னால கருப்பா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு போலி தோற்றத்தை கொடுக்குது, ஒரு கெமோஃப்ளாஜ் ஃபீச்சராக இருக்குது. ரைட். கெமோஃப்ளாஜ் இன் த வாட்டர். அப்ப தண்ணில அவங்க அந்த போலி தோற்றத்தை கொண்டிருக்கிறதுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பெங்குயின்ஸ் பிளெண்ட் இன். ரைட். பிளெண்ட் இன் அப்படிங்கிறத அன்லைன் பண்ணி தந்தியா. பிளெண்ட் இன் என்று சொல்றது என்ன? பிளெண்ட் இன் சொன்னா மிக்ஸ் ஆகிற ஒரு விஷயத்தோட கலக்குது. அப்ப பெங்குயின்ஸ் பிளெண்ட் இன் வித் த சீ ஃப்ரம் above and with the sky from below. அப்ப பெங்குயின்ஸ் வந்து என்ன? கடலோட கலக்குது. எப்படி? மேல இருந்தும் வானத்திலிருந்து கீழே இருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். This makes it harder for predatory birds. அப்ப அதாவது பெங்குயின்ஸ் மேல் பகுதி கடல் போலையும், சரிதானே, பின் அதாவது கீழே இருக்கிற பகுதி, அதாவது உள்பகுதி வெள்ளை அரிக்கும் தானே, அது வந்து ஸ்கைட கலருக்கும் இருக்கிறதுனால அவங்க வந்து சீயோட, கடலோட நல்லா பிளெண்ட் இன் ஆகுறாங்க, மிக்ஸ் ஆகுறாங்க. இதனால என்ன நடக்குது? ரெண்டு ஒரே கலர்ல இருக்கிறதால this makes it harder for predatory birds, leopard seals, sea lions, orcas and sharks to see them. அப்ப இவங்க இந்த மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால, ஒரே மாதிரி அந்த கடல் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால, இப்படியான predatory விலங்குகள், predators சொல்றது வேட்டையாடுற விலங்குகள் சொல்ற. அப்ப வேட்டையாடுற பறவைகள், இந்த கடல் சிங்கம், இப்படியான predators இருந்து இவங்க அவங்கள பார்த்து கொள்ள இல்லாம ஒரு கெமோஃப்ளாஜ் ஒன்றை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. Many people think all penguins live in the cold and ice of Antarctica. அப்ப அநேகமான மக்கள் என்ன நினைக்காங்க? அந்தார்டிகாவில் இருக்கிற குளிர் பிரதேசங்கள், பனி பிரதேசங்கள்ல தான் எல்லா பெங்குயின்ஸும் வந்து வாழுது அப்படின்னு நினைக்காங்க. However, எப்படி இருந்தாலும் only 6 of the 17 species or types of penguins live in Antarctica. அப்ப 17 வகையான பெங்குயின்ஸ்ல 6 வகைகள் மட்டும்தான் என்ன செய்யுது? அந்தார்டிகாவில் இருக்கு. மிச்சம் எல்லாம் எங்க இருக்கு? The other live in parts of New Zealand, Australia,
South Africa and South America, and the Falkland and Gulf Galapagos Islands. அப்ப 17 டைப்ஸ்ல 17 ஸ்பீசிஸ்ல 6 மட்டும்தான் அந்தார்டிகாவில் இருக்கு. மிச்சமெல்லாம் இப்படியான நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான வேற வேற கண்ட்ரீஸ்ல வாழ்றாங்க. ரைட்? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். Let's talk about the emperor penguin of Antarctica. The emperor penguin is the world's largest penguin. அப்ப அந்தார்டிகாவில் இருக்கிற ஒரு ஸ்பீசிஸ் என்ன, ஒரு வகை emperor penguin அப்படின்னு சொல்றது. emperor அப்படின்னு சொல்றது ஒரு பேரரசர் அப்படின்னு சொல்ற இங்கிலீஷ்ல. emperor ஒரு கிங், ரைட்? பெரிய ஒரு அரசனுக்கு தான் emperor அப்படின்னு சொல்றது. ஸோ emperor penguin தான் வேர்ல்ட்லயே பெரிய பெங்குயின் ஆகும். Its oily outer feathers help keep it dry. அப்ப அதுல வெளி சிறகுகள், ஃபெதர்ஸ்ன்னு சொல்றது, அதுல வெளியில இருக்கிற அந்த இறகுகள் வந்து என்ன செய்யுது, ஒயிலியா இருக்கு. ஆயிலின்னு சொன்னா ஒரு எண்ணெய் தன்மையா இருக்கு. அது என்ன செய்யுது, அந்த பெங்குயின்ஸை வந்து எப்பவுமே ட்ரையாக உலர்ந்த தன்மையில வச்சிருக்க உதவுது. இட்ஸ் டென்ஸ் இன்னர் டவுன் ஃபெதர்ஸ் அண்ட் திக் ஃபெட் லேயர் ஹெல்ப் கீப் இட் வார்ம். அப்ப அதை சூடா வச்சுக்கிறதுக்கு, வார்மா வச்சுக்கிறதுக்கு இந்த இன்னர் ஃபெதர்ஸும் உள் இறகுகளும் ஒரு திக்கான ஃபெட் லேயர், கொழுப்பு லேயர் ஒன்றும் இதை சூடா வச்சு உதவுது. Emperor penguins also often huddle in groups. அப்ப பாருங்க, இங்க ஹடில் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. ஹடில்னு சொல்றது, ஹடில் இன் குரூப்ஸ் சொன்னா என்ன, குழுவாக உலாவி திரியிற நடமாடுறது தான் ஹடில் இன் குரூப்ஸ் சொல்ற. Emperor penguins also often huddle in groups to conserve. அண்டர்லைன் பண்ணிக்காக, கன்சர்வ்னு சொல்றது ஒரு விஷயத்த பேண்றதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு. என்னத்தை? கன்சர்வ் ஹீட். அப்ப ஒரு குரூப்பா இவங்க அநேகமா நடமாடுறாங்களாம் என்னத்துக்கு? ஹீட்டை கன்சர்வ் பண்றதுக்கு, அந்த வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு. A mother emperor penguin lays only one egg at a time. அப்ப ஒரு மதர் பெங்குயின் வந்து எம்பரர் பெங்குயின் ஒரு நேரத்துல ஒரு முட்டையை மட்டும்தான் போடும். After the mother emperor penguin lays the egg, she travels to open sea to feed on fish, squid and krill, shrimp like ocean crustaceans. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? After the mother emperor penguin lays the egg, mother emperor penguin முட்டையிட்டதற்கு பின்னர், she, bold letters, அவள், she travels, அவள் பிரயாணம் செய்கின்றாள். அப்ப இந்த இடத்துல she என்று சொல்ற pronoun யாரை குறிக்குது? Who does it refer to? யாரை குறிக்குது இந்த she? அவள்னு சொல்லி இங்க யார சொல்றாங்க? Mother penguin. Mother emperor penguin. அப்ப after the mother penguin lays the egg, அப்ப அந்த mother penguin முட்டையிட்டதுக்கு பிறகு எங்க போறா இவ? She travels to open sea to feed on fish, squid and krill. அப்ப இவ திறந்த கடலுக்கு போய் மீன், அடுத்தது ஸ்குவிட், அடுத்தது krill, அந்த இறால், அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் krill, shrimp எல்லாம் சொல்றாங்க, ஸ்குவிட் எல்லாம். அப்ப இப்படி இந்த சீல இருக்கிற இந்த உயிரினங்களை சாப்பிடுறதுக்கு, டு ஃபீட் ஆன் அப்படின்னு சொன்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடுறதுக்குன்னு சொல்றதுதான் டு ஃபீட் ஆன். அப்ப ஃபிஷ், ஸ்குவிட், krill எல்லாம் வந்து சாப்பிடுறதுக்கு இவ ஓப்பன் சீக்கு டிராவல் பண்றா. எப்ப? முட்டையிட்டதற்கு பிறகு. The father stays behind with the egg. அப்ப என்ன, அந்த பெங்குயின் ஃபாதர் வந்து என்ன செய்யுது, அது முட்டையோடைய இங்கே இருக்குது, stays behind. He keeps it warm and protected by. அப்ப அவரு அதை warm-ஆகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொள்றாரு. பை, எப்படி பார்த்து கொள்றாரு? By balancing it on his feet and covering it with feathered skin called a brood pouch. அப்ப இவர் வந்து பின்னால இருந்து, இப்ப மதர் பெங்குயின் வந்து கடலுக்கு போய் சாப்பிட போறா, அவங்களுக்கு ஃபீட் எடுக்க போறா. பட் ஃபாதர் பெங்குயின் என்ன செய்யுது, முட்டை எங்க இட்டாங்களோ அங்கேயே வந்து ஸ்டேஸ் பிஹைண்ட், அங்கேயே இருக்காரு. அவர் எதுக்கு இருக்காருன்னு சொன்னா, அதை warm-ஆகவும், அந்த முட்டையை வந்து warm-ஆகவும் ப்ரொடெக்டாகவும் பார்த்து கொள்றதுக்கு. அதை எப்படி அவர் செய்யறாரு, எப்படி ப்ரொடெக்ட் பண்றாரு? பை பேலன்சிங் இட் ஆன் ஹிஸ் ஃபீட். அவரினுடைய, ஹிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொனவுன் இருக்கு. இந்த ஹிஸ் யாரினுடைய ஃபீட்ல வச்சு பேலன்ஸ் பண்றாங்க அந்த முட்டையை? இந்த ஹிஸ் யாரு? Who does it refer to? அவர்னு சொல்றது யார் இங்க? The Father penguin. father penguin, right?
அப்ப அவர் ஃபீட்ல வச்சு பேலன்ஸ் பண்றாரு அண்ட் கவரிங் இட் வித் ஃபெதர்ட் ஸ்கின் கால்ட் ப்ரூட் பவுச். அப்ப ப்ரூட் பவுச்னு சொல்ற ஒரு ஃபெதரான ஃபெதராலான ஒரு ஸ்கின்னால கவர் பண்ணி அந்த எக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு. த மதர் ரிட்டர்ன்ஸ் 2 months லேட்டர். அப்ப கடலுக்கு போன அந்த மதர் பெங்குயின் 2 மாசம் கழிச்சு ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன்ஸ் 2 months லேட்டர் டு ஃபீட் த நியூலி ஹேச்ட் சிக். அப்ப புதுசா அந்த குஞ்சு பொறிச்சிருக்கிற அந்த முட்டையில இருக்கிற அந்த குஞ்சுக்கு ஃபீட் பண்ணுவதற்கு, டு ஃபீட் த நியூலி ஹேச்ட் சிக், தென் ஸ்டேஸ் வித் இட் while the father goes out to sea to feed. இப்ப இவ இங்க இருந்து வந்து குஞ்சு பொறிச்சிருக்கி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கா. இந்த விஷயத்துக்கு பிறகு தென் ஸ்டேஸ் வித் இட், அந்த மதர் பெங்குயின் வந்து எக்ஸோட அந்த குஞ்சுகளோட இருக்குது. அதே வேளை ஃபாதர் என்ன செய்யறாரு, இப்ப ஃபாதர் பெங்குயின் வந்து இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்கு சீக்கு போறாரு. ஃபைனல் பேராகிராஃப். The loss of sea ice harms emperor penguin chicks and adults. chicks ன்னா குஞ்சுகள், adults ன்னா பெரிய பெங்குயின்ஸை சொல்றாங்க. அப்ப சீல இருக்கிற, கடல்ல இருக்கிற ஐஸ் லொஸ் ஆகிறது, அழிஞ்சு போறது, என்ன செய்து, ஹார்ம்ஸ் பாதிப்படைய செய்கிறது. எதுகளை, எம்பரர் பெங்குயின்ஸ் குட்டிகளையும் அந்த பெங்குயின்ஸை. எம்பரர் பெங்குயின் சிக்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். Emperor penguins rear their chicks on landlocked sea ice. அப்ப emperor penguins என்ன செய்யறாங்க, அவங்களோட குஞ்சுகளை landlocked sea ice என்ன, நிலத்தோட இணைக்கப்பட்ட கடல் ஐஸோட, பனிப்பாறைகளோட அவங்க என்ன அங்க அவங்கள வைக்கிறாங்க. When sea ice breaks up before their chicks have matured. அப்ப அந்த சிக்ஸ் வந்து, அந்த குஞ்சுகள் வந்து மெச்சுவர் ஆகிறன்னா என்ன, வளர்ந்து பெருசாகிறதுக்கு முன்னால சி ஐஸ் உடையும் போது, அந்த கடல் பாறைகள் உடையும் போது, இப்ப இந்த இடத்துல ஒன்றை கவனிங்க, தயா அவைகளினுடைய குஞ்சுகள் அப்படின்னு தந்துறீங்க. அப்ப இந்த ப்ரொனவுன் எதை குறிக்குது, எவைகளினுடைய குஞ்சுகள், யார சிக்ஸ பத்தி இங்க பேசுறோம், எம்பரர் பெங்குயின்ஸினுடைய சிக்ஸை பத்தி இங்க பேசுறோம். ஸோ when sea ice breaks up before their chicks have matured and grown their waterproof feathers, chicks that are swept into the ocean are likely to die. அப்ப இப்படி இந்த கடல்ல இருக்கிற பனிப்பாறைகளோட தானே அவங்களோட சிக்ஸ குஞ்சுகளை வைக்காங்க. இவங்க வளர்றதுக்கு முன்னால அவங்களுக்கு அந்த வாட்டர் ப்ரூஃப், அதாவது தண்ணியை தாங்கக்கூடிய அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வளர்றதுக்கு முன்னால இந்த பாறை உடைஞ்சி chicks that are swept into the ocean. அப்ப இப்படி ஃபுல்லா வளர்றதுக்கு முன்னால கடலுக்குள்ள அடித்து செல்லப்படுற இந்த குஞ்சுகள் என்ன, are likely to die, இறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. For adults, the loss of sea ice can lead to lower food availability. அப்ப குஞ்சுகளுக்கு இப்படி ஆபத்து இருக்கு, எப்படி கடல்ல அடிச்சுட்டு போனா அவங்க சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. For adults, பெரிய வளர்ந்த பெங்குயின்ஸுக்கு என்ன ஆபத்து இருக்கு, the loss of sea ice can lead to lower food availability. உணவு கிடைக்கிறதுல இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் பெரிய பெங்குயின்ஸுக்கு, which can result in increased mortality. அப்ப இது வந்து ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்த முடியும். ரைட், ஓகே, இதுதான் இந்த பேராகிராஃப்ட எக்ஸ்பிளனேஷன். ரைட் ரைட் சாரி. அப்ப பெங்குயின்ஸ், எம்பரர் பெங்குயின்ஸை பத்தி இது ஒன்று தந்திக்காங்க, பாப்போம். What is special about the way the penguins walk? பெங்குயின்ஸ் வாக் பண்றதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன, நாங்க ஃபர்ஸ்ட்ல ரீட் பண்ணினோம். அவ நடக்கக்குள்ள என்ன செய்யறாங்க, எப்படி நடக்காங்க பெங்குயின்ஸ், தே paddle. ரைட். அப்போ பெங்குயின்ஸ் நடப்பதுள்ள சிறப்பம்சம் என்னன்னு கேட்டா, வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் த வே த பெங்குயின்ஸ் வாக்னு கேட்டா, தே paddle when they walk. அவை நடக்கும்போது அசைந்து அசைந்து நடக்கின்றன. முதலாவது ஆன்சர் சரியா, கிளியரா எல்லாருக்கும்?
Yes, sir. எஸ். ரெண்டாவது சென்டென்ஸை பாருங்க. விச் சென்டென்ஸ், ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. விச் சென்டென்ஸ் இன் paragraph 1 says that people think all penguins live only in one place in the world? Copy the sentence. paragraph 1ல எல்லா பெங்குயின்ஸும் உலகத்துல ஒரே இடத்துல தான் வாழுது அப்படின்னு சொல்ற சென்டென்ஸ் எங்க இருக்கு, அதை அப்படியே பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. அது எந்த சென்டென்ஸ்? Many people think all penguins live in cold and ice of Antarctica. அப்ப நீங்க எதுல இருந்து எழுதுவீங்க? இந்த அறிக்கை இந்த many people thinkல இருந்து இந்த அறிக்கை அந்தார்டிகா இந்த சென்டென்ஸ் வரையும் என்ன செய்வீங்க? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா எழுதுவீங்க. many people think all penguins live in the cold and ice of Antarctica அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. சரிதானே? many people think all the penguins live in the ice and cold of Antarctica அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. சரியா? ஓகே, ரைட். all penguins live in the cold and ice of Antarctica. Right. அடுத்தது, say whether the following statements are true or false by writing TOF in the space given. இப்ப true or false, அப்ப இப்படியான true or false questions-ல நல்லா உங்களோட ஃபோக்கஸை நல்லா வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா டி போட சொல்றாங்களா, எஃப் எழுத சொல்றாங்களா, டிக் போட சொல்றாங்களா, இப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம் நம்ம வந்து அதை பிள்ளையா போட்டோம்னு சொன்னா மார்க்ஸ் தராம வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்ப எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ட்ரூ or false by writing TOF. TF letters தான் நாங்க இங்க பிராக்கெட்ஸ்ல எழுத போறோம். இப்ப முதல்ல அது ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். all types of penguins are found in Antarctica. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா? எல்லா பெங்குயின்ஸும் அந்தார்டிகாவில இருக்கு. False. Very simple. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், the major challenge for the emperor penguin is the loss of sea ice. கடல் பாறை உருகி அழிகிறது தான் emperor penguins பெரிய சேலஞ்சா? Is it correct? True. Yeah. True. Yes. அப்ப பார்த்தோம் நாங்க அந்த சி ஐஸ் வந்து லாஸ் ஆகிறதால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இது அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ தட்ஸ் த மேஜர் சேலஞ்ச் தட் தீஸ் emperor penguins face in their life. Find the words from the text which mean the following. அப்ப கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன், கீழே இருக்கிற மீனிங்ஸை மீன் பண்ற வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. the color or shape that protects an animal from attack. paragraph 1ல இருக்கு. அப்ப ஒரு அனிமல் அட்டாக்ல இருந்து பாதுகாக்கிற அந்த விஷயம் என்ன? கலர் அல்லது ஷேப். அதை என்னன்னு நாங்க பார்த்தோம். Camouflage. camouflage, right? camouflage. to come close together in a group. அப்ப ஒரு குரூப்ல நடமாடுறத, உலாவி திரியறத நாங்க என்ன சொல்றோம்? இப்படி குழுவாக சேர்ந்து நெருக்கமாக நாங்க பயணிக்கிறது. ஒரு வேர்டன் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு வேர்டு உண்டு. அந்த ஹீட்டை கன்சர்வ் பண்றதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? emperor penguins also often huddle in groups. அப்ப huddle அப்படிங்கிற வேர்ட் தான் ஒரு குழுவாக நெருக்கமாக இருக்கிறது சொல்றேன். ரைட். அடுத்தது பாருங்க, நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாத்துக்கும் மீனிங்ஸ் பார்த்துட்டு வந்ததால இப்ப எங்களுக்கு ஈஸியா இருக்கும். what do the following words in the text refer to? டெக்ஸ்ட்ல இருக்கிற இந்த வேர்ட்ஸ் எதை, யாரை மீன் பண்ணுது, எதை குறிக்குதுன்னு கேட்காங்க. அப்ப ஸ்பேஸ்ல ஆன்சர்ஸ் எழுது. paragraph 1 line 3ல இருக்கிற தோஸ் யாரை குறிச்சுது? நாங்க யாருன்னு பார்த்தோம்? சரி, bones in the wings of a flying bird. bones in the wings of a flying bird. அடுத்தது she. she என்று சொல்லி யாரை குறிச்சு? do you remember? mother penguin. emperor penguin.
அடுத்தது ஹிஸ்ன்னு சொல்ற அவன் அவரினுடைய அப்படின்னு சொல்றது யார குறிச்சிச்சு? இதுவும் ஈஸி. ஃபாதர் Father. எம்பரர் பெங்குயின். ரைட். அடுத்தது தேயான்னு சொல்லி யார குறிச்ச? அவங்களுடைய குஞ்சுகள் அப்படின்னு சொல்ற சிக்ஸ். Emperor penguins. எம்பரர் பெங்குயின்ஸ். சிம்பிள். அடுத்தது ஃபைனலி 6-7 கொஸ்டின்ஸ் குயிக்கா பார்ப்போம். அண்டர்லைன் த வேர்ட் closest in meaning to each word or phrase given below. இப்போ கீழே இருக்கிற ஃப்ரைஸுக்கு அல்லது வேர்ட்ஸுக்கு க்ளோஸ் ஆன மீனிங்ல இருக்கிற வேர்ட்ஸை பார்க்கணும். பிளெண்ட் இன் சொன்னா கலக்குற அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு விஷயத்தோட. எது எங்களுக்கு மிச்சம் பொறுத்த மாதிரி? மிக்ஸ்ட் வித். அடுத்தது கன்சர்வ்னு சொல்றது தக்க வச்சு கொள்ற பாதுகாக்கிற அப்படின்னு பார்த்தோம். என்ன வேர்ட் சரியா இருக்கும்? சேவ். ஓகே. Finally, study the 3 subheadings given below. Underline the most suitable heading to the last paragraph of the text. லாஸ்ட் பேராகிராஃபுக்கு என்ன டைட்டில் நாங்க கொடுக்கலாம், என்ன உபத்தலைப்பு கொடுக்கலாம்? லாஸ்ட் பேராகிராஃப் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபார் பெங்குயின்ஸ், பெங்குயின்ஸ் சேஃப்டி நடவடிக்கைகள். வேர்ல்ட் பெங்குயின்ஸ் ஆர் அட் அ ரிஸ்க், உலக பெங்குயின்ஸ் வந்து ரிஸ்க் கொண்டுல இருக்காங்க. ஃபுட் ஃபார் பெங்குயின்ஸ், பெங்குயின்ஸுக்கான உணவு. அப்ப கீழே என்னத்தை பத்தி அந்த பேராகிராஃப் பேசுது? த சேலஞ்சஸ், அவங்க என்ன அழிவுகளை, என்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத பேசுது. அப்ப இதுக்கு எது சரியா இருக்கு? பி. வேர்ல்ட் பெங்குயின்ஸ் ஆர் அட் அ ரிஸ்க், உலக பெங்குயின்ஸ் வந்து ஒரு ஆபத்தில் காணப்படுகின்றது. சரிதானே? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நாங்க 2018 பேப்பர் 14 and 16 கொஷின்ஸை தவிர, எஸ்ஐஸையும் பார்ஷாட்டையும் தவிர மற்ற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 2018 பேப்பர் எல்லாருக்கும் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லையா பேப்பர்ல? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சா? இல்லை தானே? இருந்தா கேளுங்க. ஓகே. ஸோ நாளைக்கு கிளாஸ்ல 9 PM ஜாயின் ஆகுங்க. பார் ஷார்ட் எழுதுற எப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லித்தரேன். அண்ட் இவ்வளோ நாளும் நாங்க பார்த்த பேப்பர்ஸ்ட எஸ்ஏ மாடல் ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு பிடிஎஃபா குரூப்ல போடுறேன். நாளைக்கு கிளாஸுக்கு போகிற பார் ஷார்ட் ஆன்சர்ஸையும் உங்களுக்கு பிடிஎஃபா மாடல்ஸ்ல சென்ட் பண்றேன். ரைட்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். I'll see you tomorrow. Thank you so much. Take care. சாப்பிடுங்க.